கிறிஸ்துவுக்கே புகழ். பாஸ்கா எண்கிழமை வியாழன். நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 24, இறைவார்த்தைகள் 35 தொடக்கம் 48. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த போது இயேசு அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்கிறீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், நானேதான். என்னை தொட்டு பாருங்கள், எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்போது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்கள் வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டுமென்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்போது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவர் அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டுமென்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டுமென்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்ற ஆண்டவரின் உயிர்த்த காட்சி உயிர்த்த ஞாயிறு தினத்தின் பிற்பகலில் நடக்கின்றது. ஞாயிறு அதிகாலையில் சில பெண்களுக்கும் சீமோன் பேதுருவுக்கும் இயேசு காட்சி கொடுக்கின்றார். மதிய நேரத்தில் எம்மாவு வழியில் சென்ற 2 சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார். அந்த சீடர்கள் உடனே இயேசுவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. இயேசு அவர்களுடைய உள்ளங்களை திறந்து அப்பத்தை பிட்டு கொடுத்த போதுதான் அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டனர். பின்பு அவர்கள் இருவரும் எருசலேமுக்கு திரும்பி வந்து தாம் கண்டத காட்சியை 11 மற்ற சீடர்களுக்கும் சொல்லிக் கொண்டு நின்ற போது இயேசு அவர்களுக்கு தோன்றினார். கதவுகள் பூட்டப்பட்டிருக்க அவர்கள் உள்ளே உரையாடி கொண்டு நிற்க இயேசு தோன்றுகின்றார். அந்த வேளையில் தோமா அங்கு இருக்கவில்லை. இயேசு அவர்களோடு பேசிய முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதியுரித்தாகுக. இயேசு கூறிய அமைதி கடவுளுடன் இணைந்திருப்பவர்கள் அனுபவிக்கும் அமைதியை கொடுக்கும் ஓர் அருளாகும். இயேசு அவர்களுக்கு வழங்கிய அமைதி என்பது தமது பாடுகளாலும் சாவு உயிர்ப்பினாலும் பாவத்தையும் சாவையும் வென்ற வல்லமையில் இருந்து வருவது. இதே அமைதியை நாமும் தகுதியான முறையிலே அருளடையாளங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். சிறப்பாக நற்கருணை, ஒப்புரவு அருளடையாளங்கள் மூலம் இந்த உருமாற்றும் பாஸ்கா அருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அமைதியை வழங்கியவுடன் அச்சமின்றி அதனை ஏற்றுக்கொள்ளுமாறு இயேசு அறிவுறுத்துகின்றார். இந்த அமைதி அவர்கள் மேல் தங்கியிருக்கின்ற போது இயேசு அவர்களுக்கு இன்னும் ஒரு கொடையையும் கொடுக்கின்றார். மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களின் மனக்கண்களை திறந்து விடுகின்றார். இயேசு தமது பணிவாழ்வின் போது அவர்களுக்கு வேண்டியவற்றை கற்பித்தார். தமது பாடுகள், சாவு, உயிர்ப்பையும் தம்மை பற்றி சொல்லப்பட்ட மறைநூலில் உள்ள அனைத்தையும் எடுத்துரைத்தார்.
ஆனாலும் அந்த நிமிடம் வரை அவர்கள் அவற்றை புரிந்து கொள்ளவில்லை. இப்போதுதான் இயேசு கற்பித்தவற்றை அவர்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஓர் கொடையை இயேசு அவர்களுக்கு கொடுக்கின்றார். அதுதான் இறைவார்த்தையை புரிந்து கொள்ளும் தூய ஆவியாரின் கொடை. இயேசு தம் சீடர்களின் மனக்கண்களை திறந்தது போல எமது கண்களையும் திறக்க விரும்புகின்றார். பெரும்பாலும் நாம் ஓர் குழப்ப நிலையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது மகிழ்ச்சிகளையும் குழப்பங்களையும் இலகுவாக தவறாக புரிந்து கொள்கிறோம். இதனால் எமது வாழ்வும் குழப்பமடைகிறது. இதிலிருந்து ஆண்டவர் எம்மை வெளிக்கொணர விரும்புகிறார். அவர் காண்பது போலவே நாமும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். எமது வாழ்வில் அமைதியையும் ஒழுங்கையும் கொண்டு வந்து கடவுளுடனும் மற்றவர்களுடனும் ஒன்றிணைக்கும் தமது அமைதியை பெற்றுக்கொள்ள அவர் எம்மை அழைக்கின்றார். இதிலிருந்தே இறை உண்மை என்னும் ஒளியில் அனைத்தையும் பார்க்கும் பார்வையை பெற்றுக்கொள்ள தூய ஆவியார் எம் மனங்களை திறக்கின்றார். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பெற்றுக்கொண்டு அமைதியுடன் வாழ்கிறோமா? அதாவது ஆண்டவருடனும் மற்றவர்களுடனும் ஒன்றித்து வாழ்கிறோமா? எமது மனக்கண்கள் திறக்கப்படுகின்றனவா என்று சிந்திப்போம். செபம். ஆண்டவரே, உமது அமைதியால் நாங்கள் நிரப்பப்பட அருள் தாரும். அப்போது எமது மனக்கண்கள் திறக்கப்படும். அப்போது நீர் பார்ப்பது போலவே எங்களாலும் பார்க்க முடியும். ஆமென்.